CPA Pro Channel Chalkpiece Academy Design Your Future and Educational Channel. வருகின்ற PGTRB தேர்வில் தமிழ் தகுதி தேர்வு எழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைவருக்கும் மற்றும் TET, TNPSC ஆகிய தேர்வுகளில் தமிழ் தகுதி தேர்வு எழுதவிருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது நியூ சிலபஸ் 2025 PGTRB தமிழ் தகுதி தேர்வுக்கான மாடல் டெஸ்ட் சீரீஸிற்கான வீடியோவாகும். இது பார்ட் நம்பர் 15. இந்த வீடியோவில் உங்களுக்கு வினாக்கள் மட்டும் வழங்கப்படும். அதனுடைய விடைகளை ABCD என்று எழுதி இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் நீங்கள் பகிரும்போது அதற்கான மதிப்பெண்களும் அதனுடைய PDF ஃபைல் விடைகளுடனும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பப்படும். இந்த தேர்வில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினீர்கள் என்றால் இதில் காட்டப்படும் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்களும் மாத சந்தாதாரராக ஆகி இந்த தேர்வை எழுதலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு போகிறோம். ஏற்கனவே 350 கேள்விகள் வெளியாகி உள்ளன. இப்போ நம்ம 351வது கேள்வியை பார்க்குறோம். சதாவதானி என்று பாராட்டப்பட்டவர். சதாவதானி என்று பாராட்டப்பட்டவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: செய்கு தம்பி பாவலர், சுரதா, சென்னாப்புலவர், பாரதியார். 362வது கேள்வி. வருக என்பதன் வேர்ச்சொல். வருக என்பதன் வேர்ச்சொல். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: வந்த, வரும், வா, வருகின்ற. 353வது கேள்வி. மருள் என்பதன் பொருள். மருள் என்பதன் பொருள். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: தெளிவு, உயிர், காற்று, மயக்கம். 354வது கேள்வி. அருந்துணை என்பதை பிரித்தால் கிடைப்பது. அருந்துணை என்பதை பிரித்தால் கிடைப்பது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: அரு கூட்டல் துணை, அருமை கூட்டல் துணை, அருந்த் கூட்டல் துணை, அருந்து கூட்டல் துணை. 355வது கேள்வி. பெருக்கி என்பதனை பகுபத உறுப்பிலக்கணத்தில் பிரித்தால். பெருக்கி என்பதனை பகுபத உறுப்பிலக்கணத்தில் பிரித்தால். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பெருக் கூட்டல் கி, பெரு கூட்டல் கி, பெருக்கு கூட்டல் இ, பெரு கூட்டல் இக்கி. இதில் உங்களது விடை என்ன என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். 356வது கேள்வி பார்க்குறோம். திருத்தி என்பதன் இலக்கண குறிப்பு. திருத்தி என்பதன் இலக்கண குறிப்பு. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: வினையெச்சம், வினைத்தொகை, பண்புத்தொகை, தொழிற்பெயர். 357வது கேள்வி. உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது டேஷ் ஆகும். உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது டேஷ் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: கொடை, கல்வி, வீரம், செல்வம். 358வது கேள்வி. தெருள் என்பதன் பொருள். தெருள் என்பதன் பொருள். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: அருள், தெரு, பொருள், தெளிவு. இதில் உங்களது விடை என்ன? 359வது கேள்வி. 100 வெண்பாக்களை கொண்ட நூல். 100 வெண்பாக்களை கொண்ட நூல். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: திருவருட்பா, சிலப்பதிகாரம், நீதி வெண்பா, திருவிளையாட புராணம். 360வது கேள்விக்கு வந்திருக்கோம். செய்கு தம்பி பாவலர் 100 செயல்களை செய்து காட்டிய இடம். செய்கு தம்பி பாவலர் 100 செயல்களை செய்து காட்டிய இடம்.
இதனுடைய ஆப்ஷன்ஸ் ராஜா முத்தையா அரங்கம், விக்டோரியா அரங்கம், சார்லஸ் அரங்கம், ராபர்ட் அரங்கம். 361வது கேள்வி. வேப்ப மாலையினை அணிந்த மன்னன். வேப்ப மாலையினை அணிந்த மன்னன். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பாண்டியன், சேரன், சோழன், பல்லவன். 362வது கேள்வி. தென் சொல் மொழிந்து என்பதன் பொருள். தென் சொல் மொழிந்து என்பதன் பொருள். இதனுடைய ஆப்ஷன்ஸ் தென்னக மொழி, தேன் ஒழுகும் மொழி, தென் தமிழ் மொழி, தேன் போன்ற மொழி. 363வது கேள்வி. இடைக்காடனாரின் நண்பரின் பெயர். இடைக்காடனாரின் நண்பரின் பெயர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பாரி, அதியமான், வல்வில் ஓரி, கபிலன். 364வது கேள்வி. தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது டேஷ். தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கலித்தொகை, நற்றிணை, திருக்குறள், குறுந்தொகை. 365வது கேள்வி. அருளை பெருக்கி அறிவை திருத்தி என்ற தொடரில் உள்ள எதுகை சொற்கள். அருளை பெருக்கி அறிவை திருத்தி என்ற தொடரில் உள்ள எதுகை சொற்கள். இதனுடைய ஆப்ஷன்ஸ் அருளை அறிவை, அருளை பெருக்கி, பெருக்கி அறிவை, ஏதுமில்லை. 366வது கேள்வி. பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த டேஷ் என்னும் மன்னன் தமிழ் புலமையில் சிறந்து விளங்கினார். பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த டேஷ் என்னும் மன்னன் தமிழ் புலமையில் சிறந்து விளங்கினார். இதனுடைய ஆப்ஷன்ஸ் குலேச பாண்டியன், பாண்டிய நெடுஞ்செழியன், குசேலன், குசேல பாண்டியன். 367வது கேள்வி. வீழ்ந்து என்ற சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணத்தில் வரக்கூடிய இடைநிலை. வீழ்ந்து என்ற சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணத்தில் வரக்கூடிய இடைநிலை. இதனுடைய ஆப்ஷன்ஸ் நிகழ்கால இடைநிலை, இறந்த கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை, ஏதுமில்லை. 368வது கேள்வி. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் டேஷ். இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் குலேச பாண்டியன், குசேல பாண்டியன், கபிலன், அதியமான். 369வது கேள்வி. ஏத்தினான் என்ற சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணத்தில் பகுதி. ஏத்தினான் என்ற சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணத்தில் பகுதி, அதாவது எந்த வார்த்தை பகுதியாக வரும் என்பதுதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஏத்தி, ஏற்றி, ஏற்று, ஏத்து. 370வது கேள்வி. ஜில்லரனும் துறவரனும் என்பதன் இலக்கண குறிப்பு. ஜில்லரனும் துறவரனும் என்பதன் இலக்கண குறிப்பு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் உம்மைத்தொகை, பண்புத்தொகை, எண்ணும்மை, பெயரெச்சம். 371வது கேள்வி. புனைந்த மன்றல் என்பதன் இலக்கண குறிப்பு. புனைந்த மன்றல் என்பதன் இலக்கண குறிப்பு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் பெயரெச்சம், வினையெச்சம், வினைத்தொகை, ஜீரு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். 372வது கேள்வி. புண்ணிய புலவீர் என்பதன் இலக்கண குறிப்பு. புண்ணிய புலவீர் என்பதன் இலக்கண குறிப்பு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் உரிச்சொல் தொடர், வியங்கோல் வினைமுற்று, வினைத்தொகை, பெயரெச்சம். 373வது கேள்வி. திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர்.
திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர்? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: சேக்கிழார், பரஞ்சோதி முனிவர், இளங்கோவடிகள், சீத்தலை சாத்தனார். 374வது கேள்வி. திருவிளையாடற் புராணத்தில் உள்ள விருத்தப்பாக்கள் எண்ணிக்கை. திருவிளையாடற் புராணத்தில் உள்ள விருத்தப்பாக்கள் எண்ணிக்கை. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 3353, 3343, 3363, 3373. 375வது கேள்வியும் இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வியும் நாம் பார்த்துக்கிருக்கிறோம். திருவிளையாடற் புராணத்தில் மதுரை காண்டத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை. திருவிளையாடற் புராணத்தில் மதுரை காண்டத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 16, 18, 14, 30. மதிப்புமிகு நமது தமிழ் தகுதி தேர்வை எழுதி கொண்டிருக்கும் அனைவருக்கும் நீங்கள் வீடியோவை பார்த்து விடைகள் எழுதி முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் விடைகளை நமது வாட்ஸ்அப் தளத்தில் பகிர்ந்து உங்களுக்கு தேவையான மதிப்பெண்களையும் அதனுடைய PDF ஃபைலையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த தேர்வை நீங்களும் எழுத விரும்பினால் இந்த வீடியோவில் காட்டக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்களும் இணைந்து பயணியுங்கள். மீண்டும் முக்கியமான வினாக்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி.